நான் உங்கள் ராஜா பாரம். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரம். சப்ஸ்கிரைப் கிளிக் தி பெல் பட்டன். ஓகே, இன்னைக்கு நோ ஃபேப் ட்ரைனிங்கோடைய டே 2. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம நோ ஃபேப் அப்படின்னா என்னன்னு பேசிட்டோம். நோ ஃபேப் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் பேசிட்டோம். இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லலாம். என்ன அப்படின்னா, பாடி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நோ ஃபேப் வந்து 100க்கு 100 200% ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உயிர் சத்துக்கள் சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலாக இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ரியாலிட்டியாக உணர்ந்த எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸும் பாடி பில்டிங்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலே உங்கள் உடம்புடைய பம்பிங்கை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். லைக் நார்மலாக இருக்காது, பம்பிங் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஓகேவா? ஃபீல் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு டே 2. என்னைக்குமே நாம் இந்த நோ ஃபேப்பை பொறுத்தவரை சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சாதாரணமாக இதான் நோ ஃபேப் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா இதை வந்து கடைபிடிக்க முடியாது. ஓகேவா? இது வந்து விரத முறைகளின் உச்சம். லைக் பிரம்மச்சரியம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பிரம்மச்சரியம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்திங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி வச்சது. அதுக்கு உதாரணமாக தான் பலசாலியாக காட்டக்கூடிய எல்லாரையும் எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் இருக்கவங்களா காட்டியிருப்பாங்க. லைக் யாராலையுமே வெல்ல முடியாத பீஷ்மர்னு ஒருத்தரை சொல்றாங்கல்ல, அவரு பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி. யாராலையுமே வெல்ல முடியாது, மிகப்பெரிய சக்திசாலி, கடவுளுக்கே வந்து கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு பலம் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்ற ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி. நாம அதுக்காக கல்யாணம்லாம் பண்ணாமல் இருக்க போறது அது வேற டாபிக். ஆனா இப்போ நம்மளுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய சக்திகளை விரயமாக்காம இருந்தோம் அப்படின்னா அந்த சக்திகள் நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் நம்மை நாம் பலப்படுத்திக்கிறதுக்கும் 100க்கு 100% உதவும். ஓகேவா? கணபதி தொந்தி கணபதி சொல்றோம். எந்த கணங்களுக்கும் முன் கணங்களா எல்லாரையும் வேண்டதுக்கு முன்னாடி அவரை வாங்கிட்டு போறோம். அவ்வளோ பெரிய சக்தி அவரும் பிரம்மச்சரியம். அதுக்கு பிறகு இருமுடி கட்டி போறோம் நம்ம சாஸ்தா, அவரும் பிரம்மச்சரியம். ஓகே, இதெல்லாம் இருக்கு. அதை வந்து ஒரு குறியீடாக தான் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். அதனால இது பொறுத்தவரை இந்த குடிக்க போற இந்த பிரம்மச்சரியம் நோ ஃபேப்னு சொல்லுவதையும் பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு சொல்லாமா, இதை வந்து நாம வந்து சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து ஸ்பெஷல் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த விரதத்தை வந்து ஸ்பெஷல் இது வந்து நம்ம விரதம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் நம்மளை நாமளே உருவாக்கிக்கிட்டே இருந்தாதான் இதை விட்டு நம்ம வெளியே போக மாட்டோம். இல்லை நார்மலாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நோ ஃபேப்புக்காக பண்ண போகிற விஷயம் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறது. ஓகே, காலையில் 6 மணிக்கு நம்ம நோ ஃபேப் ட்ரைனிங்கில் இருக்க எல்லாரும் கம்பல்சரி எந்திரிச்சு ஆகணும். விரதத்தில் நீ கடைபிடிக்க போகிற ஃபஸ்ட்டு நீ இதை பண்ணலை அப்படின்னா நம்ம நோ ஃபேப் ட்ரைனிங்கில் நீ இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம நோ ஃபேப் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க கம்பல்சரி 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. 6 மணிக்கு நீ எந்திரிச்சு ரெடி ஆகிருக்கணும். 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், எதையாச்சும் பண்ணலாம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சக்திகள் சேமிக்கப்படும் போது நம்மளுடைய சிந்தனைகளுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கணும். நாம செயல்பாடை அதிகமாக்கணும், செயல்திறனை அதிகப்படுத்தணும். அப்போ அதுக்கான நேரத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ கண்டிப்பாக கம்பல்சரி 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து படிப்புக்காக அந்த கோல், படிப்பு தான் மெயின் கோலாக சொல்லியிருக்காங்க. பயப்படாதீங்க. படிப்புங்கிற விஷயத்தில் பிரம்மச்சரியம் வந்து உனக்கு வேற லெவலில் ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் அந்த உயிர் சக்திக்கு நம்ம சயின்ஸை விட்டு ஆன்மீக ரீதியாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு லக்கு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. உனக்கு தேவையானதை வந்து நீ அடையணும்னு நினைக்கிறத உனக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது. இல்லை, நீ உழைச்சிருப்ப, போட்டிருப்ப, எல்லா உழைப்பையும் போட்டிருப்ப, ஆனால் நீ அடையணும்னு நினைக்கிறத நெருங்கிட்டு அவுட் ஆகிருப்ப. ஆனால் இது உன்னைய கம்பல்சரி நீயே நினச்சி பார்க்க மாட்டேன் அடைஞ்சிருவோமான்னு. நீ சாதாரணமாக பண்ணியிருப்ப, ஆனால் உன்னைய அதில் கொண்டு வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமும் இதில் இருக்கு. விரும்புகிறவங்க பண்ணுங்க. அப்படி நான் எப்பவும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்ச எடுத்துக்கோ, சரின்னா எடுத்துக்கோ, இல்லை சரியானதை எடுத்துக்கோ. இது யாரெல்லாம் சரின்னு படுதோ, யாருக்கெல்லாம் செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அவங்க செய்யுங்க. நான் வழி நடத்துகிறேன். ஓகே, டன். இன்னைக்கு இதுலேருந்து நம்ம பண்ண போகிறது 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு எந்திரிக்கலாம், 4 மணிக்கு எந்திரிக்கலாம். ஆனால் 6 மணி தாண்டி நீ எந்திரிக்க கூடாது. 6 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். உங்கள் விரதத்தில் இருக்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் டே 2. இன்னைக்கு டே 2 ஆரம்பிச்சு டே 3 கம்ப்ளீட் பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்.
இந்த ஒரு நாள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயமே இல்லை. இந்த 3வது நாளை நம்ம வந்து தாண்டிடணும். தாண்டிட்டா ஒரு லெவல் இருக்குல்ல, கேம்ல இருக்குல்ல லெவல், அந்த லெவலை நம்ம தாண்டறதுக்கு சமம். 3வது நாளை தாண்டணும்னா லெவலை தாண்டிட்டோம். அப்புறம் 5வது நாள், அந்த 5வது நாளை ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு நான் ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன். அப்புறம் அப்படியே போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது 6 மணிக்கு எந்திக்கணும். இதான் நம்ம இதில் முக்கியமானது. இன்னைக்கு 2வது நாள் கம்பல்சரி. உனக்கு இதோ அடுத்த விஷயம் சொல்கிறேன் பாரு. இன்னையிலேருந்து நீ பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராம் பாரு தப்பில்லை, ஃபேஸ்புக் பாரு தப்பில்லை. ஆனால் நம்ம விரதத்தில் இருக்கோம். அதனால செக்ஸுவல் ரிலேட்டடாக எந்த விஷயம் வந்தாலும், சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட, ஒரு சின்ன ஆடாக இருந்தால் கூட, இல்லை சின்ன பிக்சராக இருந்தால் கூட டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடு. நம்ம விரதத்தில் இருக்கோம், அதை பார்க்கக்கூடாது. ஸ்வைப் பண்ணிடு. பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரணமாக பார்த்துட்டு அப்படி பார்க்கவே கூடாது. அதனால தான் இந்த 60 நாட்களும் செக்ஸுவல் ரிலேட்டடாக எந்த விஷயமும் நம்ம பேச போகிறதில்ல. சிலர் வந்து நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எதுவுமே நம்ம பேச போகிறதில்ல. தேவையில்லாமல் எதையுமே சிந்திக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு கண்ட்ரோல் ஆஃப் ஒரு விரதத்தில் போயிட்டு இருக்கோம். அதை வந்து முழுக்க ஒரு பயங்கரமான ஒரு கண்ட்ரோலில் நம்ம கொண்டு போனோம். அதை வந்து ஸ்பெஷலாகவே கொண்டு போனால் இதில் நம்ம சக்ஸஸ் ஆகும். இந்த சக்ஸஸ்னால நிறைய சக்ஸஸ் நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது முடிக்கும் போது நீங்கள் அடையணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாவது முன்னோக்கி வச்சிருப்பீங்க. இந்த 60 நாளுங்கிறது நம்ம சொல்கிறது கம்மி. இதை நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம 60 நாள் இந்த பிரம்மச்சரிய விரதமான நோ ஃபேப் வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் ஃபுட்டு மெத்தடும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஒரு 6 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், 5 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எனக்கு தன்னால் வந்துடுது அப்படின்னு. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இன்னைக்கு உள்ள டாஸ்க் வந்து 6 மணிக்குள்ளே நம்ம எந்திக்கணுங்கிறதான் நம்ம விரதத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? அதை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையே நம்ம எப்படியாவது தாண்டி நாளைய ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு அதாவது இந்த விஷயத்த நாமளாக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்காது. ஏன் பண்ணி விட்டுருவோம். நான் உங்களுக்கு அப்சர்வேஷனில் இருக்கிறேன். ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இதுலேருந்து தெளிவாகி தப்பிச்சு வந்துடுவோம். இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிருவீங்க, நாளைக்கும் தப்பிச்சிருவீங்க. ஓகேவா? நான் கூட இருக்க வரைக்கும் முடிஞ்ச அளவு உங்களை தப்பி வச்சு கூட்டு போகிறேன். இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் மூடி வைங்கன்னு சொல்ல மாட்டேன். பார்த்துக்கோ. ஆனால் எக்காரணம் கொண்டும் சின்னதாக ஒரு விஷயம் வந்தால் கூட டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு அந்த விஷயத்தை பார்க்காத. ஓகேவா? இன்னைக்கு நீ பண்ண போகிற கண்ட்ரோல் எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி விஷயத்த பார்க்காத. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப கண்ட்ரோலாக நாளே திணிக்க முடியாது. அப்படியே படிப்படியாக போகலாம். அடுத்து என்னென்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு டே 2 சக்சஸினுடைய ஆரம்பமான 2வது நாள். ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பார்.